கும்பராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில செல்வ செழிப்போட இருக்கணும்னா நீங்க என்ன மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம், என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த ஏஞ்சல்ஸ்லேயே வந்து குழந்தை ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க இல்லையா, பேபி ஏஞ்சல்ஸ். அவங்களுடைய நிறைய ஒரு ஏஞ்சல் இல்லை, 4-5 ஏஞ்சல்ஸ், ஒரு 10 ஏஞ்சல்ஸ் கிட்டே இருக்கிற அந்த பேபி ஏஞ்சல்ஸ் பிக்கோ இல்லை ஸ்டாச்சுவோ நீங்கள் அடிக்கடி இருக்கக்கூடிய இடங்களில், உங்களுடைய வீட்லேயோ, உங்களோட ஆஃபீஸ் கேபின்லேயோ, உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களோட மொபைல் வால்பேப்பர்லேயும் வச்சுக்கலாம். ஆல்ரெடி அப்படி துரோகம் நடந்துருச்சு, ஏமாற்றம் நடந்துருச்சு, ஒரு பணத்தை எழுந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட், அதையே இப்போ ப்ரெசன்ட்லேயே நினைக்கிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவின் மூலயமா உங்களுக்கு நான் ஒரு தகவல்களை கொண்டு வந்திருக்கேன், அதுவும் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக. நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பண வருமானம் அதிகரிக்க நான் என்ன செய்யணும், நான் எப்போ பெரிய அளவில் வருமானம் ஈட்டணும், செல்வ செழிப்போட நான் வாழணும், அதற்கு நான் என்ன பண்ணா எனக்கு பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஏற்படும், இப்படியான ஒரு கேள்விகள் பொதுவாக நம்ம எல்லார்ட்டையும் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த வகையில் உங்களுடைய இந்த கேள்விக்கு, அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த காரியங்கள், இந்த காரணிகள்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும், அது என்ன மாதிரியான காரணிகள் அப்படின்றதையும், அண்ட் உங்களுடைய பண வருமான மணி அட்ராக்ஷனுக்கு எந்த சிம்பிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பத்தியும் நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இந்த ஒரு பதிவை நீங்க முழுவதுமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு பதிவை நீங்க கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல 777, அதாவது மணி அட்ராக்ஷனுக்கே பொதுவான ஒரு நம்பர் 777. ஸோ அந்த 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, நிறையா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ஒரு ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நான் வேறு எந்தெந்த சேனல்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்றது உங்களுக்கு அதில் அப்டேட்டாக வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய ராசிக்கான அந்த மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர் சைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கும்பராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கணும்னா நீங்கள் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம், என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள் அதெல்லாம் சந்திக்காத வண்ணம் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வது நல்லது. ஏன்னா நல்ல ஒரு பணம் ரீதியான டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கும். அப்போது அந்த டைமில் எங்கேயாவது ஏமாந்துருவீங்க, யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. ஸோ இந்த காரணிகளால் அப்பப்போ அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடுவீங்க. அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடணும், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்போது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் துரோகம், ஏமாற்றம் இது உங்களை தாக்காத வண்ணம் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும். இன்னொன்று அவேர்னஸாக இருக்கணும். இன்னொன்று ஆல்ரெடி அப்படி துரோகம் நடந்துருச்சு, ஏமாற்றம் நடந்துருச்சு, ஒரு பணத்தை எழுந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட், அதையே இப்போ ப்ரெசன்ட்லேயே நினைக்கிறது, அந்த விளைவுகளையே நினைக்கிறது,
அதனால ஏற்பட்ட விளைவுகள் அதை இப்போ ப்ரெசன்ட்லேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை அப்படியே பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு கேரி ஓவர் பண்ணி கூடவே கூட்டிகிட்டு வருது அந்த எண்ணங்களை. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட மணி அட்ராக்ஷனுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள். அப்போ இதெல்லாம் நீங்கள் கட் த்ரூ பண்ணும் போது உங்களோட மணி அட்ராக்ஷன் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். பழைய கடந்த கால கசப்பான நினைவுகளை நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி நகர்த்தி கொண்டு போகக்கூடாது. ரொம்ப காஷியஸாக இருக்கணும் உங்களோட மணி அட்ராக்ஷனுக்கு. அண்ட் இன்னொன்று, ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்கணும். ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட அந்த ஒரு வெறுப்பு விரக்தியை காட்டக்கூடாது. ஸோ மற்றவங்க கிட்டேயும் எப்போவுமே இரக்க குணத்தோடு இருக்கணும். உங்களுடைய இரக்க குணம் தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நல்ல விதத்தில் ஏற்படும். அண்டு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, ஒரு சூழல் ஏன் உருவாகுது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற தன்மை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி உருவாக்கிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் என்றைக்குமே யாருக்குமே ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கணும். நீங்கள் ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கிறதால 10 பேர் உங்களை ஏமாத்தினா கூட ஒரு 2 பேர் அந்த ட்ரஸ்ட் வர்தியாக நீங்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு கேரக்டருக்காக உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆஃபர் வாய்ப்புகளை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலியமாகவும் உங்களோட மணி அட்ராக்ஷன் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களோட ட்ரஸ்ட் வர்தி அந்த தன்மையை விட்டு கொடுக்கக்கூடாது. அண்ட் லக்கியான விஷயங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். லக்கியான கலர்ஸ் எடுக்கிறது, லக்கியான நம்பர்ஸ் எடுக்கிறது, லக்கியான இடங்கள் சூஸ் பண்ணுறது, லக் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு பர்சனலாக. இதுவும் ஒரு விதத்தில் உங்களுக்கு மணி அட்ராக்ஷனை உருவாக்கி கொடுக்கும். அண்ட் எப்போவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிறது, பாசிட்டிவான விஷயங்களை கேட்கறது, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசுறது, திங்க் பண்ணுறது, இதுவும் உங்களுக்கு ரொம்ப லக்கியாக மாறி அது ரீதியாக உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் பெரிய அளவில் ஏற்படும். ஸோ அதை உடனே நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும். பாசிட்டிவான சேஞ்ச் ஒரு உங்களோட வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதையோடு மூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சாலே உங்களோட மணி அட்ராக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நீங்கள் எந்த சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஏஞ்சல்ஸ்லேயே வந்து குழந்தை ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க இல்லையா, பேபி ஏஞ்சல்ஸ், அவங்களுடைய நிறைய ஒரு ஏஞ்சல் இல்லை 4-5 ஏஞ்சல்ஸ், ஒரு 10 ஏஞ்சல்ஸ் கிட்டே இருக்கிற அந்த பேபி ஏஞ்சல்ஸ் பிக்கோ இல்லை ஸ்டாச்சுவோ நீங்கள் அடிக்கடி இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய வீட்லேயோ உங்களோட ஆஃபீஸ் கேபின்லேயோ உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை உங்களோட மொபைல் வால்பேப்பர்லேயும் வச்சுக்கலாம். இந்த பேபி ஏஞ்சல் சிம்பிள் உங்களுக்கு இல்லை ஸ்டாச்சுவாவோ ரொம்ப 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 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, மணி அட்ராக்ஷன் ஏற்படும். அண்ட் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 1010 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 101010 இந்த 1010 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ இல்லை எழுதி யூஸ் பண்ணலாம். எழுதின்ற போது ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு 1010 ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சா மாதிரி எழுதிட்டு பக்கத்துலேயே தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதை 21 டைம்ஸ் இல்லை 54 டைம்ஸ் இல்லை 108 டைம்ஸ் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அத்தனை டைம் எழுதலாம். அடிக்கடி நீங்கள் வந்து இதை எழுதலாம், டெய்லி கூட எழுதலாம். ஸோ இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போது ஸ்பிரிச்சுவலி கண்டிப்பாக உங்களுடைய மணி அட்ராக்ஷன் ரொம்ப பெரிய அளவில் டெவலப் ஆகும். அண்ட் நீங்கள் ஆசைப்படுற எல்லா விதமான பணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமாக கைகூடும் அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் இருக்குது. என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதை சொல்கிற டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு பெனிஃபிட்ஸை அடைய முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை அடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போதும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக பகிரலாம், மற்றவங்களும் பார்த்து பயன்பெறுகிற வகையில். அண்ட் இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு நம்பர் 777 அதை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதை மாதிரியான டாபிக் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah, Empress of Tarot and Spiritual Healer.